மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனா அவர் 108 இடத்தை ஜெயிச்சார். எப்படி? மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்பது இன்னைக்கு நேரத்தில் அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்து 1986 இருந்தே அது தொடர்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்களுக்கு தேவையான ஆளு ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அவங்களே ஜெயிக்கிறதுக்குமான ஒரு சூத்திரமான கருவிதான். விஜய் ஜெயிச்சதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, விஜய் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளு ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய கட்சியும் பலியிட்டுட்டாங்கல்ல. இதுல பதிவாயிருக்கிற ஓட்டம், இதுல உழுதுருக்கிற சீட்டும் ஒன்னா இருக்குது. அறிவிக்க சொல்லுங்க பாப்பா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்பாராத ஒரு திருப்பமா இருக்கு. 75 ஆண்டுகளுக்கு அப்புறமா திராவிட கட்சிகள் வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. முதல்ல இந்த முடிவு குறித்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள் என்றால், ஒண்ணு, விஜயினுடைய இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 130 தாண்டி இருக்கணும். என்னைக்கு பாத்தீங்கன்னா 73 + 53 எவ்வளவு ஆச்சு? 128. இவங்க 2 பேருடைய வாக்கு எவ்வளவு ஆச்சு? இது இவ்வளவும் எது வேணாலும் இன்றைய தேர்தல் முறை இருக்குங்களா, தேர்தல் முறை, எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்னுமே, அந்த தேர்தல் நடைமுறையில் இந்த இவிஎம் பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த தேர்தல் ஆணையம், இந்த எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள்லாம் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா எப்படி வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. மம்தா பானர்ஜி ஆட்சியை விட்டு தூக்கிட்டோன்றாங்க. ஆனால் 60 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு வாக்காளர்களாக தகுதியுடன் உள்ளவர்கள் வாக்காளர் பட்டியல் மீண்டும் சேர்க்கப்படவே இல்லை. இது என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் 2 பேரும் 1000 2000 பேரும் 60 லட்சம் பேர். அந்த 60 லட்சம் பேரும் அந்த இருக்கக்கூடிய 614 தொகுதியும் ஒரு தொகுதிக்கு 20,000 போடுங்க. என்ன ஆச்சு? தேர்தல் முடிவை மாறிடுச்சு, பாஜக காண போயிடும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ இங்க தமிழ்நாட்டில் நடந்தது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் நீங்களும் பலரையும் பேட்டி எடுத்தீங்க. அதையும் நான் பார்த்தேன். அந்த ஊடகவியலாளர்லாம் ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை மக்களிடையே போய் மக்களை கருத்தறிந்துதான் அந்த இதெல்லாம் சொன்னாங்க. யாராவது விஜய்க்கு 25 சீட்டு கொடுத்தாங்களா? 15 சீட்டு கொடுத்தாங்களா? ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் கொடுத்திருந்தாங்க. இல்ல, நம்ம தமிழகத்துல யாருமே கொடுக்கல, ஒருத்தர் கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும், மக்களினுடைய கிட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்த்தவங்க, அந்த மொழி பேசக்கூடியவங்க, இங்கத்தினுடைய உளவியல் தெரிஞ்சவங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க. யாரும் 10 சீட்டை விஜய் தாண்டுவாரன்றதுக்கு பதில் சொல்ல ஆள் இல்லாத இருந்தது. யாரு? விஜய் சார்பா பேச வந்தவங்களாலே விஜய் 10 சீட் அதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா. ஆனா அவர் 108 இடத்தை ஜெயிச்சார். எப்படி? இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரே கூட்டத்துல எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இல்ல, கருத்து கணிப்பு ஒரே கூட்டத்துல எடுத்ததை யாருமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா ரொம்ப திட்டத்தை அது அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வாங்க இல்லையா, அந்த ஒரு பேட்டர்னை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த பேட்டர்ன்ல தான் இப்போ வாக்குப்பதிவு ஆயிருக்குது. ஆனா எல்லாத்துலயும் தாவேக மேல போயிருக்குது. குமாரபாளையம்னு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குமாரபாளையம்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அதிமுக எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருதுன்னு பாருங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளரை 60,000 ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிக்கிறாங்க. சைதாப்பேட்டையில டிஎம்கேனுடைய பாஷன் கோட்டை இதெல்லாம். இங்க மா சுப்பிரமணியம் பல முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, இப்ப மந்திரியா இருந்திருக்கிறாரு, பல விடயங்களை செஞ்சிருக்கிறாரு. எல்லாமே இப்ப அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல தான் கலைஞர் உயர் சிகிச்சை மருத்துவமனை இருக்குது. இப்படி ஏராளமான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு. எதிரில் பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் எப்படி மாடர்னைஸ் பண்ணிருக்காருன்றது பாக்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அவரு 27,000 ஓட்டு வித்தியாசம் தோத்துருக்காரு. யாருக்கிட்ட? யாருன்னே முகம் தெரியாத ஒரு ஆள் கிட்ட. சரி, விஜய் கிட்ட தோத்தாருன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு இந்த சைதாப்பேட்டைக்கு என்ன சம்பந்தம்? விஜய் இந்த சைதாப்பேட்டைக்கு செஞ்சதுன்னா விஜய் இந்த பக்கம் கூட உள்ள வெளில போனது கிடையாது. விஜய்க்குமே சம்பந்தம் இல்ல, எந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க போடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆர்டி சேகர் மிகப்பெரிய தொண்டை செயல்பட்டான். அங்க நீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்குப்பதிவு எந்திரம், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்பது இன்னைக்கு நேரத்தில் அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்து 1986 இருந்தே அது தொடர்படிதான் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு பதில் இல்லை. அதை பத்தி எவ்வளவு வழக்குகள். முதல்ல வழக்கு போட்டவர் யாருன்னா சுப்பிரமணியம் சாமி. அவர் மதுரையில் நின்னாரு, மக்களவை தேர்தலில் நின்னாரு. பல பூத்துல அவருக்கு ஒரு ஓட்டு கூட பதிவாகல.
அவர் தான் முதல்ல கேஸ் போட்டவர். ம். அதுக்கப்புறம் அத்வானி போட்டாரு, எல்லாரும் போட்டாங்க. ஐயா எம்ஜி தேவசகாயம் ஏராளமான வழக்கு போட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியும், பிரசாந்த் கிஷோரை பத்தி தெரியும். எல்லாரும் போயிட்டு ஏகப்பட்ட வாதிலெல்லாம் பண்ணிக்கிட்டு அதன் விளைவா விவிபேட் வந்துச்சு. விவிபேட் வந்துட்டோன்னு என்ன சொன்னாங்க, விவிபேட்ல வந்துட்டு கட்டாய விடுற சீட்டுல அதையும் எண்ணி இவிஎம்ல பதிவான வாக்குகளை எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிப்போன்னு 2013 சொன்னாங்க. சொன்ன அந்த விடயத்துல இருந்துட்டு பின்வாங்கி தேர்தல் ஆணையம் 2013 என்ன சொல்லிச்சுன்னா, அப்படிலாம் பண்ணா தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுச்சு. அதெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, குறைச்சாங்க. எவ்வளவு குறைச்சாங்க, ஒரு தொகுதிக்கு 5% மெஷினை மட்டும் எடுத்து விவிபேடை மட்டும் விட்டுறேன். என்னங்களா, என்னதான் எந்த ஏஜென்டாவது சொன்னாங்களா, அப்படியே விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுச்சு, தேர்தல் ஆணையம் மறுபடியும் போயிட்டு அப்படி என்ன கோரினால் அதற்கு ஒரு பூத்துக்கு 45,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன அர்த்தம், ஒரு ஜனநாயகத்தில் மக்களினுடைய எண்ணங்களை பெறக்கூடியது வாக்குப்பதிவு. அந்த வாக்குப்பதிவுல வந்துட்டு அந்த மக்கள் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். எதுவுமே கிடையாது. இப்ப உங்களுடைய ஓட்டை வந்துட்டு நான் காகிதத்துல ஓட்டு போட்டேன், அது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. நான் ஓட்டு போடும் போது என்னுடைய ஓட்டுல ஒரு சீரியல் பேர் இருக்கும், நான் ஓட்டு போடுவேன். என்னுடைய பெட்டி எடுத்து அங்க என்ன போகும்போது என்னுடைய ஓட்டை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். அந்த சீரியல் நம்பர் வச்சு எடுத்துடலாம். இங்க முடியுமா? இதுல என்னன்னே தெரியாது. அது அங்க அந்த வேட்பாளருக்கு நான் போட்டேன்றது தெரியும், நான் போட்டேன்றதுக்கான அத்தாட்சி சீரியல் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்ப இதுல என்ன இருக்குது, நீங்க ஓட்டு போட்டு வெளில வந்துட்டோடனே ஒரு ஐடென்டிட்டி வாஸ் லாஸ்ட் இந்த பூத் இட்செல்ஃப். உங்களுடைய அடையாளம் முடிஞ்சு போச்சு. வந்தாங்க நான் சொல்ல, அந்த பொண்ணு ஓட்டு போட்டு போச்சு, இவள்தான். இப்ப என்னன்னா, என்னுடைய இதுல ஐயனாதன்னு கையெழுத்து போடுவேன். கவுண்டர் அந்த சீட்டை கிழிச்சுக்கிறாங்கல்ல, வாக்குச்சீட்டை கிழிக்கிற அந்த கவுண்டர் ஃபைல வந்துட்டு ஐயனாதன் நான் கையெழுத்து போட்டு தான் எனக்கு இதை கிழிச்சு தருவாங்க. இது வந்து பழைய தேர்தல் முறை சேர்ந்த அப்படியாப்பட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. ஆனா நான் ரகசியமா தான் வாக்களிப்பேன். நான் வாக்களிச்சது எப்படின்றது எனக்கு ஃபுல்லா தெரியும். அது எந்த விதமான டவுட் இருக்காது. மத்தவங்களுக்கு எதுவும் தெரியாது. அது அன்னைக்கு தான் தெரியும். என்னைக்கு தெரியும், அன்னைக்கு பர்சன் தெரியாது, சீரியல் நம்பர் தான் இருக்கும். அப்ப எடுத்து காட்டுவாங்க, இதுக்கு போட்டிருக்காரு, இந்தா எல்லாம் நிப்பாங்கல்ல ஏஜென்ட்லாம், இப்படி காட்டிட்டு இப்படி போடுவாரு. 5-6 ட்ரே இருக்கும், போட்டுருவாரு. போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் இது பண்ணி அப்படி 25 கட்டி இல்லாட்டி 50 கட்டி எண்ணுவாங்க. டக்கு 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 எண்ணி முடிப்பாங்க. அது வந்துட்டு ஓட்டெல்லாம் கிளறி 50 பண்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மணி ஆகிடும் எண்றதுக்கு. 8 மணிக்கு ஆரம்பிச்சு, ஆனா 4 மணிக்கு பிறகு 9 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அடி பிட்டிட்டு இருக்கோம் சும்மா, அதுக்கு உட்கார முடியாது. அந்த மாதிரி இந்த தொகுதி இல்ல, அதே மேன் பவர் தாமா. ஒரு மேன் பவர்ல இங்க போயிட்டு அங்க இருந்து மெஷினை தூக்கிட்டு இங்க வச்சு இதை பார்த்து இதுல தொட்டு அதே மேன் பவர் தான். ஒரு ஒரு டேபிளுக்கு 2 பேரு, அங்கேயும் அதே தான் 2 பேரு. அங்க ட்ரே இங்க அப்படி காட்டுவாங்க, அவ்வளவுதான். இப்போ டெக்னாலஜி முன்னேற்றம் அதெல்லாம் இல்ல, டெக்னாலஜி மஸ்ட் அஷ்யூர் யூ. ஒரு டெக்னாலஜி இப்போ நான் செல்போன் வச்சுட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு போட்டா விக்னேஷுக்கு போச்சுன்னா அது என்னது அது? ஸோ டெக்னாலஜி அப்படின்றதும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி அப்படின்றதும் துல்லியத்தன்மை. இதுல எங்க இருக்கு துல்லியத்தன்மை? 2019 தேர்தலில் ஒட்டி முடிச்சிட உடனே நான் தான் அனலைஸ் பண்ணி எழுதுறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் பதிவான வாக்குகளுக்கு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு வரைய வித்தியாசம் எலக்ட்ரானிக்ஸ்ல வருமா? எலக்ட்ரானிக்ஸ்ல துல்லியத்தன்மை தான். வாட் இஸ் கம்ப்யூட்டிங்? அதானே அது கம்ப்யூட்டரு, அது பேசுறது தானே இது. அதாவது அது என்ன சொல்றது, சிப் பேஸ்டு அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுதானே இது. அதுல எப்படி நீங்க தப்பு வரலாம்? இதுல ஃபுல்லா தப்பாவே வந்துட்டு இருக்குது. அப்புறம் இதையும் அதையும் எண்ணீங்கன்னா அதுக்கு எதுக்குமே வித்தியாசம் வரும். அதனால தான் போயிட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றான், அது ரொம்ப நாள் ஆகும், அது பண்ண இப்படி ஆகும், இதுக்கு நிறைய பர்சனல் தேவை ஆய்ப்புன்னு சொல்லிட்டு அது எஸ்கேப் ஆகுறது காரணம் இதுதான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்களுக்கு தேவையான ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அவங்களே ஜெயிக்கிறதுக்குமான ஒரு சூத்திரமான கருவிதான் அது. இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, விஜய் ஜெயிக்க வச்சிருக்காங்க. விஜய் வந்துட்டு ஜெயிக்க மாட்டாரு, விஜய் ஜெயிக்க வைப்பாங்க. நீங்க நின்னீங்கன்னா கூட ஜெயிக்க வைப்பாங்க. ஒரு லேடி வந்துட்டு ஒரு தொகுதியில மேக்கப்லாம் போட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்குது, அது கடைசியில் 48,000 ஓட்டு ஜெயிச்சிருச்சு. இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமான தேர்தல் எல்லாம் நடக்காது. நாங்க வேட்பாளருக்கு வரலையே, நாங்க எங்க அப்படி ஓட்டு போடுறோம்? பேரே தெரிய மாட்டேங்குது சார் மக்களுக்கு. ஆமா, யாருக்குமே தெரியாது. நானே என்னோட வேட்பாளருக்கு ஜெயிச்ச வேட்பாளர் நான் பார்த்தது இல்லை. நான் இது இங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், தெரியும், மோளம் வச்சுட்டு தான் போவாங்க, மாசுபிரமணியம் தான் போவாங்க. ஆமா, இங்க விசுல முதல்ல ஒண்ணும் முதல்ல எதுவுமே பண்ணல. அப்போ இது எல்லாமே என்னன்னா ஹம்பக் அப்படின்றாங்க தெரியுமா, அது தான் ஏமாற்று. இந்த ஏமாற்றத்தை தான் வந்துட்டு நான் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணி 150 பேஜுக்கு ஒரு புத்தகம் போட்டு புத்தக கண்காட்சியில தான் வெளியிட்டேன்.
இன்ன வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது போட்டேன் அப்படின்னா ஒன்று தேர்தல் ஆணையம் வந்துட்டு இவிஎம் வந்துட்டு நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு கொடுத்துருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு மட்டும் கொடுப்பேன். ஆனால் நான் எழுப்புற கேள்விக்கு மட்டும் பதிலே இருக்காது. நான் மட்டும் இல்லை, இன்னும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் பல ஆயிரக்கணக்கானவருக்கு தெரியும். அதனால தான் நான் போட்ட வீடியோ தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு நான் போட்ட வீடியோ 12 லட்சம் போயிருக்கு. பார்த்துருக்கீங்க. அப்போ என்ன சிம்பிள், the people have realized that this is an instrument of cheat. எல்லாருக்குமே தெரியுது. ஆனா திமுகக்கு அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியும். ஆனா அவங்க பிரச்சனை உனக்கு ஒண்ணுது என்னதுதாமா, திமுக அதல்ல பிரச்சனை, விஜய் இதெல்லாம் பிரச்சனை. அவங்க தோத்து போயிருக்காங்க. ஏங்க அது வேறங்க. நம்ம போடுற ஓட்டை வச்சுதாங்க அவங்க வெற்றி தோல்வி. நம்ம போடுற ஓட்டை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அவங்கள பத்தி நீங்க இது பண்ணுவீங்க? இதுல இருக்கிறதெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தெரியும். இதுல இருக்கிறதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் வச்சு தெரியும், அண்ணன் வைகோவுக்கு தெரியும், வைகோனுடைய பையன் துரை வைகோவுக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் அந்த புத்தகம் கொடுத்துருக்கிறேன். இதை பத்தி நான் விவரப்படுத்தி இருக்கிறேன். பிரச்சனை என்னன்னா இது அவங்களுடைய பிரச்சனை இல்லை, இது நம்மளோட பிரச்சனை. வாக்குரிமைன்றது நம்மளுடைய பிரச்சனை. ஒரு இண்டிவிஜுவலா திரு ஸ்டாலின் அவருடைய பிரச்சனை, ஒரு இண்டிவிஜுவலா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சனை. அதுவும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியுமே, ஒரே ஒரு கட்சியா கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் கண்டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஜெயலலிதாவும் கண்டெஸ்ட் பண்ணாங்க, சந்திரபாபு நாயுடு கண்டெஸ்ட் பண்ணாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலும் கண்டெஸ்ட் பண்ணாரு, அரசியல் ரீதியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் அடிபட்டு போச்சு. இண்டிவிஜுவலா தான் அதை பேச முடியும். புரியுதுங்களா? இந்த தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம், அந்த சிப்பில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடுனா எல்லாத்தையுமே கேட்டாச்சுங்க. எதற்குமே இந்த நாட்டில் பதில் இல்லை. ஆனால் திஸ் ரூல்ஸ் த ரோஸ்ட், இது வந்துட்டு எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. இதில் வந்துட்டு அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஒரு பூத்துலேயே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டு 200 ஓட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 250 பூத்தில் நான் ஒரு 100 இதாக ஃபிக்ஸ் பண்ணேன்னா அந்த இடத்துல 200 to 100 பூத்து எவ்வளோ ஆச்சுன்னா 20,000 ஓட்டு வந்துடும். முடிஞ்சு போச்சுங்களா கதை? அதுதான் வித்தியாசமா இப்போ காட்டுது. இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 250 to 300 அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. ஈரோடு பக்கம்லாம். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி அது விடும். அவங்க ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளு ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய கட்சியை பலியிட்டுட்டாங்கல்ல. போன முறை இதே 11.5% ஓட்டு வாங்கிச்சுல்ல யாரு, பாஜக. இந்த முறை எப்படி ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சது, மற்றதெல்லாம் தோத்து போச்சு. நீங்க சொல்றது இதுலயே முரண்பாடு வருதே. ஏன் முரண்பாடு அப்படின்னா, நீங்க சூத்திரம் இவங்களதான் ஜெயிக்க வைக்கிறது, நாங்க எங்களை ஜெயிக்க வச்சிருக்கலாமே. அப்போ இப்படி ஒரு ஆர்குமெண்ட் போடுவாங்கல்ல, அதுக்குதான் அந்த ஏற்பாடு. தோத்துப்போ அதை பத்தி பரவாயில்ல. தமிழ்நாட்டை கிராப் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு விஜய் வந்து உட்கார வச்சதை வச்சு தமிழ்நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டுடைய குடிமை விஜய் கையில, விஜயனுடைய குடிமை அவங்க கையில. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவிஎம்லயே மேனிபுலேஷன் நடந்திருந்தாலுமே மக்கள் வந்து சொல்றது வித்தியாசமா இருக்குதே சார், வேறையா இருக்குதே. பெண்கள் வாக்கு, தலித் வாக்குகள் இது எல்லாமே விஜய்க்கு அதிகமா விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க இருக்கிற மிஷின்ல வந்துட்டு அந்த சூத்திரம் இருக்குது. அப்படித்தானே ஓட்டு விடும், அப்படித்தானே ஓட்டு பதிவாகும், அவ்வளவுதான். இதுல தலித்தா வந்து ஓட்டு போட்டாரு. நான் ஒண்ணு சொல்றேன், தேர்தல் ஆணையத்துக்கு முக்கியமான பணி வந்துட்டு இந்த தேர்தலை எவ்விதமான குளறுபடியும் இல்லாம, எவ்விதமான ஐயம் இல்லாம தெளிவா நடத்தி முடிக்கணும். அதானே? இப்போ விவிபேட்ல பதிவாயிருக்குல்ல, அதை எண்ணி முடிவு அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஓடுற? தமிழ்நாடு தானே, தேர்தல் முடிவு அறிவிச்சிட்டார். விஜய் அங்க உட்காந்துட்டாரு, நோ ப்ராப்ளம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ அந்த மிஷின்லாம் இருக்குது. என்ன ஒன்றும் வேணாம். 234 தொகுதியில ஒரு 1ல 3 மடங்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு 75 தொகுதியில என்ன 3 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகட்டும், எதுவும் ஆக போறது இல்லை. முடிவு அறிவி. இதுல பதிவாயிருக்கிற ஓட்டம், இதுல உழுதுருக்கிற சீட்டும் ஒன்னா இருக்குதுன்னு அறிவிக்க சொல்லுங்க பாப்பா. செய்யலாம்ல. ஒண்ணுக்கு அதுக்கு இன்னும் நாள் எடுக்கும் அப்படிங்கிறது தானே சார்? 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகட்டுமே, 3 மாசம் 4 மாசம் அப்படின்னு புழுவுனா. இவ்வளவு பெரிய வாக்கு சீட்டை வந்துட்டு என்றது வந்துட்டு அன்றைக்கே முடிவு வந்துருமா? இத்தனோண்டு பிட்டை வந்துட்டு என்றதுக்கு 3 மாசம் ஆகுமா? அது ஜட்ஜிங்க நம்பலாம், பத்திரிகையாளர்களாக நீ நானும் நம்ப மாட்டோம்ல. நமக்கு தெரியல. சீட் எடுத்துக்கிறான், டக்கு 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 முடிஞ்சு போச்சுங்களா. இது தாவேகா, இது டிஎம்கே, இது அதிமுக, இது சுயேட்சை, இது சுயேட்சை, இது அதிமுக, இது சுயேட்சை, இது அதிமுக, இது தாவேகா, இது உதயசூரியன். எவ்வளோ நேரம் ஆகுதுக்கு? இப்போ நான் போட்டது நான் 20 போட்டேன். நான் ஒரு பூத்தில் எவ்வளோ இருக்கும்? 400 to 450. எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறீங்க? நான் இப்போ எடுத்து போட்டுற பாருங்க. முடிஞ்சு போச்சுங்களா. அப்புறம் என்ன பண்ணணும்? அது எடு. எவ்வளவு முடிஞ்சு போச்சுங்களா. எவ்வளோ இது எவ்வளோ எடு, இதோ இவ்வளோ. ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுரு, எவ்வளோ இது முடிஞ்சு போச்சுங்களா. எட்ரா ஃபார்மை காய போடு. டேபிள் நம்பர் 1 இவ்வளோ ஓட்டு போலாச்சு, இவ்வளோ இது போட்டாச்சு, இது அந்த கட்சியோட இவ்வளோ போட்டு அதை பதிவு பண்ணு. சிறப்பு அதிகாரி வர கையெழுத்து போட்டு டிக்ளேர்.
சொல்லும் போது ஈஸியா இருக்கு சார். ஆனா அது நான் செய்யறது செஞ்சே காட்டணுமா? நான் இப்போ செஞ்சுதானே காட்டினேன். சீட்டை வந்துட்டு கட்டாய விடுற சீட்டு எவ்வளவு பெருசு நீ பாக்குறல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சீட்டுல சீரியல் நம்பர் இருக்காது. ஆமா. நீ உண்மையானவனா இருந்தா என்ன பண்ணணும்? சீரியல் நம்பர் இல்லாத உனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறான் பஸ்ல, அது லஞ்சமா கொள்ளையா? நீ என்னை விட வயசுல பாதி ஆள் கூட கிடையாது, ஆனா உனக்கு என்ன இதுல சீரியல் நம்பர் இல்ல? பாஸ்போர்ட்னா என்னங்க அர்த்தம்? உங்க பேர்ல இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் உடனே நம்பரு உலகம் ஃபுல்லா இருக்கும், தெரியுமா? அது நீங்க போயிட்டு இறக்கணும் உடனே இதை போட்ட உடனே அது சரி அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பார்கோட் இது எல்லாம் வெளில வந்துடும். ரைட்டா? அப்ப நம்பர் தானே முக்கியம். சீரியல் நம்பர் இல்லாதையும் அவன் சீட்டை போட்டுருக்கிறான் உள்ள. அது மட்டும் இல்ல, அதை கட்டாய விடுதல அந்த சீட்டு, அதுல என்ன பிரிண்டிங் தெரியுங்களா? அது தெர்மல் பிரிண்டிங்னு சொல்லுவான். தெர்மல் பிரிண்டிங் அப்படின்றது கரெக்டா அது வந்துட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுவே உதிர்ந்துடும். கோழி திருடன் அதை ஒரு நல்ல இங்கிங் வச்சு பண்ணலாம்ல, தெரியுதா? இந்த தேர்தல் ஆணையம் பண்றது மோசடி எவ்வளவு பெருசு அப்படின்னு. எவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு டவுட் எவ்வளவு நாள சொல்லிட்டு வரோம். நான் எனக்கு என்னோட சேர்ந்து ஒரு 10 லட்சம் பேர் எடுத்துங்க இந்தியால. அவங்களுடைய கோரிக்கை இதுதான். இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வச்ச கோரிக்கை வழக்குகள் அப்படின்னம்னா 25 to 30 மேஜர் பெட்டிஷன்ஸ் போட்டோம். பாருங்க என்னது அது? எலக்டோரல் டெமோக்ரஸி. யார் இது எழுதுனது? சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு அமைப்பு. யார் அதனுடைய தலைவர்? மதன் லோகூர், ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். யார் அதனுடைய துறை தலைவர்? வஜாஹத் அபிபுல்லா. யாரு? அந்த ஊழல் தடுப்பு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து ரிட்டையர் ஆனவர். யார் அதனுடைய கன்வீனர்? ஐயா எம்ஜி தேவசகாயம். இந்த நாடு மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் அதிகாரி, பெரிய ஆளு, இராணுவத்திலே பணியாற்றியவர். அவர் சண்டிகருடைய மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருந்தவர். ஐயா இங்க இருந்து எவ்வளவு விஷயம் பேசுறாரு, போறாரு ஐயா எம்ஜி தேவசகாயம். நீங்க ஒரு நாள் இன்டர்வியூ எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும் எம்ஜி தேவசகாயம். அப்போ ஏன் அதை செய்ய மறுக்குது? அது எக்ஸ்போஸ் ஆயிடும். ஏன்னா 2 எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே தப்பா டிவைஸ் பண்ணிருக்குது. இது ஒரு டோட்டல் காட்டும், இது ஒரு டோட்டல் காட்டும். அப்படியெல்லாம் காட்டி கேட்டு இது பண்ண விவரத்தெல்லாம் நான் இதில் நான் போட்டிருக்கிறேன். எல்லா ஆதாரத்தோட எழுதப்பட்ட புத்தகம் 150 பேஜ் எடுத்தாலும் அவ்வளவு ஆதாரத்தை எங்க எடுத்தேன்? ஒன்னு பேப்பரு, இன்னொன்னு தேர்தல் ஆணையம். 2 ஒரு 9 லட்சம் ஓட்டு போலாவது கவுண்ட் பண்றாங்க. 9 லட்சத்து 10,000 ஓட்டு தென் சென்னை. பதிவானது 9 லட்சம் 10. கவுண்ட் பண்ணது வந்து 9 லட்சத்து 60,000. எப்படி குட்டி போடும் ஓட்டு எனக்கு சொல்லுங்க. இப்பெல்லாம் எப்படின்னா மொத்த ஓட்டு, பதிவான ஓட்டு, அதெல்லாம் சொல்றதே இல்ல. சொல்லிருக்காங்களா? கடைசி வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? அன்னைக்கே பர்சன்டேஜ் சொல்றேன்ல, நம்ம பர்சன்டேஜ் வச்சு கணக்கு போட்டு நம்ம எண்ணிக்கையை சொல்லிட்டோம். ஏன் இவன் செய்ய வேண்டியதுதானே? ஏன் இவன் செய்ய மாட்டேங்கிறான்? கோடி திருட எவ்வளவு பதிவாகிட்டு தானே இருக்கு நான் பேசுறதெல்லாம். அப்ப நீங்க என்ன அப்படின்னம்னா, this electoral process is in itself by design dubious. அதாவது இந்த தேர்தல் நடைமுறை என்பது அடிப்படையிலேயே இது ஐயத்திற்குரியது, மோசடியானது. அப்ப இதுல வரக்கூடிய முடிவை வச்சுக்கிட்டு இது மக்களுடைய தீர்ப்பு அப்படி சொன்னோம்னா, ஏன் மக்கள் வெளியில பாக்குறீங்கல்ல, ஏதாவது மக்கள் கிட்ட ரியாக்ஷன் இருக்குதா? நம்ம ஓட்டு போட்ட ஜெயிஸ்டா அப்படின்ட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறதெல்லாம் அந்த கூத்தெல்லாம் சொல்லாதீங்க. ஒருத்தர் போட்டுக்கிட்டு அப்படி விஜய் வீட்டுல டான்ஸ் ஆனதெல்லாம் வெளியில பாருங்க, பப்ளிக்ல சைலண்டா தான் இருக்காங்க. ஏன் சைலண்டா இருக்குது? போன முறை 21 இப்படிதான் சைலண்டா இருந்ததா? எவ்வளவு பட்டாசு வச்சாங்க, எவ்வளவு காட்டினாங்க, அப்படி ஒரு ஊரெல்லாம் போனாங்க, என்னென்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே என்னது இது ஷாக்கிங். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலினுடைய ஆட்சின்றது ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு ஏதாவது செஞ்சிருக்குது, எல்லாமே போயிருக்குது, அவ்வளவுதான். இப்ப ரசிகர் மன்றம், ரசிகர் கூட்டம் அப்படின்றது எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே ரசிகரா இருக்கலாம், ஆனா எல்லாருமே விஜயனுடைய அபிமானிகளா இருக்க மாட்டாங்க. அப்ப அப்படிலாம் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாரும் ஒரு ஒருத்தர தலையை கவுண்ட் பண்ண முடியாது, எல்லாம் ஓட்டுல தான் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் வச்சு அடிச்சு விட்டுறாங்க. நன்றி சார், நிறைய தகவல்கள் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி.